ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போக போகிறோம். முருகனோட 6 படை வீட்டில் 2ஆம் படையான இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு நிறைய இருக்குது. எல்லா கோவிலுமே மலைகளை கட்டியிருக்கு. இது மட்டும்தான் கடற்கரை ஓரத்தில் முருகனுக்காக கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே காலையிலேயே கிளம்பிடும். ஏன்னா அது வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். அந்த கோவிலுக்கெல்லாம் முருகன் நம்மளை நினச்சி நம்மளை கூப்பிட்டா தான் நம்மளாம் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய தடைகளை தாண்டி தான் அந்த கோவிலுக்கு நான் போகிறேன். முருகனை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு வெட்டிங் இருக்குது, அதையும் அட்டன் பண்ணிட்டு தான் நான் வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறேன். கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்களும் அதில் வந்து ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம உடனே பூசை டைமுக்கு நம்ம கோவிலுக்கு கிளம்பிட்டோம். என்னால் நம்ப முடியல, நான் வந்துட்டேன்னா இந்த முருகனை பார்க்கறதுக்கு திருச்செந்தூருக்கே வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கோவிலை சுற்றி நிறைய மயில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். இந்த முருகனை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த க்ரௌடுக்குள்ள கஷ்டப்பட்டு நம்ம உள்ள வந்துட்டோம். கோவிலை சுற்றி கடல் ஃபுல்லாக சூழப்பட்டிருக்கு. 157 அடி உயரமான கோபுரம் கூட இந்த கோவிலுக்கு இருக்கு. வியாழ பகவான் சூரபத்மனை அழிக்கணும் அப்படின்னு முருகனை வேண்டி தவம் பண்ண கோவில் இது. எப்படியோ இந்த முருகனோட முகத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷத்தோட நான் வெளியே வந்தேன். பகல் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் இருந்துச்சு, அதையும் அட்டன் பண்ணிட்டு நமக்கு இன்னைக்கு 8 மணிக்கு பஸ் இருக்கு. அதுக்கு முதல்ல டின்னர் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வெளியே கடைக்கு வந்தோம். இந்த கடை வந்து ஒரு குட்டியான ஒரு கடை தான், ஆனால் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 8 மணிக்கு பஸ்க்கு போகிறதுக்கு எங்களுக்கு இன்னுமே நிறைய டைம் இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், இங்கேயே சுற்றிட்டு இருந்துட்டு ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு இந்த கடைக்கு வந்தோம். திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் தெரியுமா. அங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. மற்றது நம்ம வந்து சாமியை பார்க்கணும், கடவுளை பார்த்துடணும் அப்படின்னு நம்ம நிறைய பக்தியோடு போகும்போது பேக்லேருந்து ஃபோன் எடுத்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மனசே வரல சுத்தமாக எனக்கு. ஆனால் அந்த கோவிலை சுற்றி அவ்வளோ மயில்கள் இருக்கும், அதெல்லாம் கத்துறது கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வார்த்தையால் அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லவே முடியலை. நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். என்னால் இதெல்லாம் பார்க்க முடியுமா, இந்த கண்ணால் நான் இதெல்லாம் பார்த்துட்டேனா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் கண்ணாடி போட்டும் ஏன் எனக்கு சாமியோட முகம் சரியாக தெரியல அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, முருகண்ட முகம் வந்து சில பாகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. அதுக்குன்னு ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே ஒரு லைன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி அப்படின்ட்டு. அது என்னோடய விஷயத்தில் ரொம்பவுமே எனக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிளஸ்டாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறேன். திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நைட் ட்ராவல் இருக்குது அப்படின்றனால நாங்கள் ரெட் பஸ் அப்படின்னு ஒரு ஆப்பில் ஸ்லீப்பர் பஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நைட் ட்ராவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கார் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா பெட் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், தூங்கிட்டே நம்ம வந்து போகலாம். ஒரு நைட் ஒரு 8 மணி இருக்கும், 8 மணிக்கு கிளம்பிச்சு மார்னிங் வந்து ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோம் சென்னை. நம்ம போன டேக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி முடிய அடுத்த நாள். நம்மளுக்கு சதுர்த்திக்கு நம்ம சென்னையில் இருக்க முடியல. ஆனால் பார்த்தீங்களா, கணேஷ் எங்கள் வீடு தேடியே வந்திருக்கிறாரு. எப்படி இருந்துச்சுன்னா, என்னை பார்க்க நீ வரல, உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வீட்டில் இருந்துகிட்டே அவரை நல்லா கும்பிட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போதான் அவர் சதுர்த்தி முடிய திரும்ப போக போகிறார். கில்லி படத்தில் சதுர்த்தி இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே விநாயகர் சதுர்த்தி செம்மையாக இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாங்கள் டே 11th. இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் வந்து நான் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இருக்குது ஆக்சுவலி. அண்ட் நாங்கள் நேற்று நைட்டு வந்து 8 மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம்ல, அதுக்கப்புறம் இன்றைக்கி 7:30 AM தான் வந்து திருச்செந்தூரில் நாங்கள் வந்தோம். அந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட், நான் இது வரைக்குமே நான் அந்த பஸ்ஸில் நான் வந்ததே இல்லை. ஸ்லீப்பிங் பஸ் தானே, அதில் நான் வந்ததே கிடையாது. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் திருச்செந்தூர் கொண்டு போன திங்ஸ் எல்லாமே அன்பேக் பண்ணிட்டு அதில் இருக்கிற வாஷ் பண்ண வேண்டியது எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டு நானும் குளித்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து டோட்டலி சக்தி கிடையாது. கண்டிப்பாக நம்ம வெளியில் போயிட்டு தான் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சென்னை தான் சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோம். ஹைதராபாத் பிரியாணி இங்கே நல்லாயிருக்கும். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் செம்ம க்ரௌட். விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன் எல்லா இடமும் நாங்கள் பார்த்தோம். எஸ்எஸ் பிரியாணி ஷாப்பில் 40 minutes ஆகும் டேக்அவே எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மகேஷ் செட்டிநாட் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். அப்புறம் வந்து சிக்கன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சூப் எடுத்து குடித்தோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பாடுகள் நாங்கள் இங்கே சாப்பிட்ருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம்.
சிக்கன் லாலிபாப் வாங்கினோம். இங்கே மயோனைஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட சாப்பிட்றதுக்கு. நான் இங்கே தான் வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது நான் சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் போக இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்க இருந்தது. நம்ம பாடியில் இருக்கிற த லெஜண்ட் சரவணாஸ்க்கு தான் வந்து சதுர்த்தி டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. மற்றது நம்ம அன்றைக்கி டி நகர் அவுட்லெட் தானே போயிருந்தோம். அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு பெரிய ஒரு அவுட்லெட், நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்துச்சு. எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கவே போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே, நிறைய க்ரௌட் வேறு அன்றைக்கி. இருந்தாலும் நம்ம வந்து என்னோடய செக்லிஸ்ட்டில் நான் வாங்கணும்னு நினச்ச திங்ஸ் எல்லாம் வாங்காமல் என்னால் போக முடியுமா? எல்லாம் வாங்கிட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணிட்டோம், சென்னையிலேருந்து நம்ம திரும்ப நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்டெக் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால என்னோடய பாடி டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப பிம்பிள், அதுவும் இங்கே ஹீட்டுக்கு வேறு. ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா இன்றைக்கி அப்படின்னு தான் வீட்டுக்கு வந்தோம். ஆனாலும் நைட்டுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ வெளியில் போவோமே அப்படின்ற மாதிரி ஆகிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்களால் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவோம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு நம்ம திரும்ப வந்து கிளம்பணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சென்னைக்கு சுற்றுவோம், எங்கே போகிறோன்னு ஐடியா இல்லாமல் தான் நம்ம போனோம். தட் டே நைட் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. இப்போ எங்கே போகிறது அப்படின்னு ஒரு பிளான் இல்லை, சுத்தமாக இல்லை, எங்கள் பிளேஸும் தெரியலை. ஆனால் கார்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்தோம், டிஸ்கஷன்லேயே போயிட்டு இருந்தோம் ஒரு 1/2 hour. எங்கே போகலாம், அங்கே போமா, இங்கே போகலாமா, இங்கே போகலான்னு ஃபைனலி வந்து டிசைட் பண்ணிட்டு சரி மெரினா பீச் போகலாம் அப்படின்ட்டு, நைட்டுக்கு மெரினா பீச் போவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி மெரினா பீச் பக்கம் வந்துட்டோம். பகல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெரினா பீச்சில் வந்து எதுவுமே நாங்கள் அன்றைக்கி சாப்பாடு எதுவுமே வாங்கி சாப்பிட்ருக்கல. ஆமாம், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இந்த கேமுக்கு என்ன நேம்னு தெரியாது. நம்ம வந்து இங்கேருந்து இந்த வளையத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம எதில் நம்ம போடுறோமோ அது வந்து நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி. ஒரு 100 rupeesக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வளையம் கிடைக்கும். நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த வளையத்தை எதில் போட்டாலும் நமக்கு அது கிடைக்கும். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம வந்து ட்ரை பண்ணி நிறையா வந்து வின் பண்ணோம். நான் வந்து ஒரு ஒன்று மாதிரி போட்டிருந்தேன், அவ்வளோதான் என்னால் போட முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்தோட்டமாக இருந்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சா, என்ன மழை தூர ஸ்டார்ட் ஆகிட்டு. என்னோட இந்தியா டிப்ஸ் vlogs எல்லாமே என்னோட சேனல் நான் போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதையுமே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். guys, thanks for watching. Bye.